பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு நமது வீடுகளில் சுப நிகழ்வுகள் நடக்கும்போது, கல்யாணம் காதல் நடக்கும்போது அந்த கிராமத்துக்கு முழுக்க போய் திருமண அழைப்புதலையோ காதலி விழா அழைப்புதலையோ வீடு வீடாக போய் கொடுத்து அந்த சுப நிகழ்வுக்கு அழைப்போம். அது மாதிரி தான் இது முத்தரையர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய குடும்ப நிகழ்வு. அதுக்கு கிராமத்தை தேடி போய் கிராமத்தில் நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற அத்தனை கிராமத்துக்கும் நேரடியாக போய் அழைப்பது கொடுக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாநாட்டில் பெருந்திரளாக கலந்து கொள்வது. இப்போ எப்படி கிராமம் முழுக்க சேர்ந்து வரவேற்பு கொடுத்தீர்களோ அதே போல கிராமம் முழுக்கவே அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். மாநாட்டிலே நாமெல்லாம் பெருந்திரளாக கலந்து கொண்டால் என்ன பெரிய மாற்றம் நிகழும் சொன்னா, எந்த சாதியெல்லாம் மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டத்தை கூட்டுகிறார்களோ அவர்களை பார்த்து மட்டும்தான் தமிழகத்தை ஆளக்கூடிய 2 திராவிட கட்சிகள் அதிமுக திமுக மாநாடு நடத்துகிற சமூகங்களை மட்டும் பார்த்து பயப்படுகிறார்கள். அவர்களை கூட்டணி என்கிற பெயரில் வைத்துக் கொண்டு அவர்களை சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதியாக ஆக்குகிறார்கள். அப்படி பார்த்தோம்னா வன்னியர் சமூக மக்களை பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற பெயரில் கூட்டணியில வைத்துக் கொண்ட அதிமுகவும் திமுகவும் எம்எல்ஏவா எம்பியா உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்குறாங்க. அதே போலதான் பறையர் சமூக மக்களையும் கூட்டணி அந்தஸ்தில் வைத்துக் கொண்டு அவர்களையும் எம்பி எம்எல்ஏவா உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்குறாங்க. ஏன் அவர்களை மட்டும் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க பெரும் கூட்டத்தை வருடத்திற்கு ஒரு முறை திரட்டுகிறார்கள். நாம மாநாடு நடத்தி 5 வருஷம் ஆகுது. தென்னகமே திரளும் வலையர் வாழ்வுரிமை மாநாடு மறந்துட்டாங்க. அதிமுக திமுக இந்த கட்சியில நம்ம மாநாடு போட்டு பெரும் கூட்டத்தை காட்டுறதை மறந்துட்டாங்க. திரும்ப திரும்ப அவர்களுக்கு நாங்கள் பெரும்பான்மையான சமூகம் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நாம பெரும்பான்மையான சமூகம் நிரூபிச்சிடும் சொன்னா அவர்கள் நமக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். இல்லைன்னா கிராமத்துல போய் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா வாக்களிச்சிருவாங்க. பறையர் சமூக மக்களும் வன்னியர்களும் அதிமுகவிலும் திமுகவிலும் இருப்பான் பேருக்கு. ஆனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆர்ப்பாட்டம் செய்வது, போராட்டம், பொதுக்கூட்டம் நடத்துவது யாருன்னு கேட்டா பறையர்களுக்கு விடுதலை சிறுத்தை, வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, வேற எந்த கட்சியும் வராது. அதே போலதான் உங்களுக்கும் விலை மதிக்க முடியாத வாக்குகளை வாங்க வருவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதன் பிறகு பதிக்கவே மாட்டாங்க. இந்த நிலை மாறணும். நமக்கும் ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தணும்னா ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டிலே பெருந்திரளாக இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் இளைஞர்களும் கிராம பெரியவர்களும் கலந்து கொண்டு நாங்கள் தான் தமிழகத்திலே பெரும்பான்மையான சமூகம், எங்களை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்க நாமெல்லாம் திருச்சியிலே சந்திப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிற கிராம பெரியோர்களுக்கும் நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் நெஞ்சம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.